விடியற் காலை 5 மணிக்கெல்லாம் விழிப்பு வந்துவிடுவதுதான் ராகவனுக்கு பெரும் சாபமாக இருந்தது. கண் விழித்ததும் படுக்கையின் இடப்பக்கம் காலியாக கிடப்பதை பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் நெஞ்சில் யாரோ ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் இருக்கும். ஸ்வேதா இறந்து 2 வருடங்கள் ஓடிவிட்டன. ஒரு கார் விபத்து அவனுடைய மொத்த உலகத்தையும் உலுக்கி துடைத்துவிட்டு போய்விட்டது. 30 வயதில் மனைவியை இழந்துவிட்டு இந்த தனிமை வீட்டில் வாழ்வது சாதாரண நரகம் அல்ல. ஸ்வேதா பயன்படுத்திய வாசனை திரவியத்தின் மிச்சம் இன்னும் அந்த அரைக்காற்றில் மிதப்பது போலவே இருக்கும். அவள் கட்டிய புடவைகள், அவளது வளையல் துண்டுகள் என வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அவளது நினைவுகள் ராகவனை துடிதுடிக்க வைத்து கொண்டிருந்தன. ஏன் ஸ்வேதா, என்னை மட்டும் இப்படி தனியாக தவிக்க விட்டுட்டு போன? தினமும் காலையில் அவன் கேட்கும் முதல் கேள்வி இதுவாகத்தான் இருக்கும். ராகவன் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் டீம் லீடர். கையில் நல்ல வருமானம், அழகான வீடு எல்லாம் இருந்தும் அவனது வாழ்க்கை முறை முற்றிலும் சீர்குலைந்து போயிருந்தது. சமையல் அறையில் பாத்திரங்கள் தேங்கி கிடக்கும், துணிகள் சோபாவில் அடுக்கப்படாமல் கிடக்கும். ஒழுங்காக சாப்பிடாமல் உடல் மெலிந்து தாடி வளர்ந்து ஒரு சன்னியாசி போலத்தான் வாழ்ந்து வந்தான். அவனது மனநிலை எப்போதும் ஒருவித வெறுப்பிலேயே இருந்தது. அன்று காலை 9 மணி இருக்கும். காபி போடக்கூட துப்பில்லாமல் லேப்டாப்பை திறந்து ஆஃபீஸ் வேலையை பார்த்து தொடங்கினான். அப்போதுதான் வாசலில் அந்த அழைப்பு மணி ஒலித்தது. கதவை திறந்தான். வாசலில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். 22 அல்லது 23 வயது இருக்கும். மாநிறம், அடர்த்தியான கூந்தலை ஒற்றை ஜடை போட்டிருந்தாள். ஒரு எளிய சுடிதார் அணிந்திருந்தாள். அவளது முகத்தில் எந்த ஒப்பனையும் இல்லை. ஆனால் ஒருவித இயற்கை அழகும் கண்களில் ஒரு துடிப்பும் இருந்தது. யார் வேணும்? ராகவன் சுருக்கமாக கேட்டான். சார், பக்கத்து வீட்டு மீனாம்பிகா அம்மா அனுப்பினாங்க. வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்களாமே. என் பேர் துளசி என்று மெல்லிய குரலில் கூறினாள். துளசியை பார்த்ததும் ராகவனின் நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு சுருக்கென்ற உணர்வு. 2 வருடங்களாக பெண் சகவாசமே இல்லாமல் தனிமையில் வெந்து கொண்டிருந்த அவனது ஆண் மனதிற்குள் துளசியின் இளமையும் அவளது அமைதியான அழகும் ஒரு சபலத்தை தூண்டியது. அவளது உதடுகளையும் கழுத்து வளைவையும் அவனை அறியாமல் அவனது கண்கள் சில நொடிகள் நோட்டமிட்டன. உடனே தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்ட ராகவனுக்குள் ஒருவிதமான ஆதிக்க புத்தியும் அகந்தையும் தலை தூக்கியது. என்னதான் அழகா இருந்தாலும் காசுக்காக அடுத்தவன் வீட்டு பாத்திரம் கழுவ வந்தவள் தானே என்ற எண்ணம் அவனுக்குள் வந்தது. உள்ளவா என்று கரடுமுரடாக சொல்லிவிட்டு சோபாவில் போய் அமர்ந்தான். துளசி தயக்கத்துடன் உள்ளே வந்து கைகளை கட்டி கொண்டு நின்றாள். வீட்டு வேலைன்னா சும்மா ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. வீடு எப்போதும் சுத்தமாக இருக்கணும். அப்புறம் உனக்கெல்லாம் பெருசாக விவரம் தெரியாது. கிராமத்தில் இருந்து பிழைக்க வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். படிப்பு வாசனை இல்லாதவங்களுக்கு சொன்னால் புரியாது. நான் சொல்கிறத மட்டும் ஒழுங்காக செய்யணும், புரியுதா என்று அவளை மட்டம் தட்டும் தொனியில் பேசினான் ராகவன். துளசி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களில் கோபமோ வருத்தமோ தெரியவில்லை. ஒரு விசித்திரமான புன்னகை மட்டும் மின்னி மறைந்தது. சரிங்க சார், நீங்கள் சொல்கிறபடியே செய்கிறேன். வேலையில் எந்த குறையும் இருக்காது என்றால் நிதானமாக. சரி, முதல்ல போய் அந்த சமையல் கட்டை சுத்தம் பண்ணு, பாத்திரமெல்லாம் கிடக்கு என்றான் ராகவன். அவளை ஒரு வேலைக்காரியாக மட்டுமே பார்க்க வேண்டும் என்று தன் சபல மனதை வற்புறுத்தி கொண்டே. துளசி வேலை செய்ய தொடங்கினாள். அவள் நடக்கும்போது அவளது கொலுசு சத்தம் அந்த தனிமை வீட்டில் ஒரு புதிய ராகத்தை மீட்டியது. ராகவன் லேப்டாப்பில் வேலை பார்ப்பது போல் நடித்து கொண்டு சமையலறை பக்கம் அவளது அசைவுகளை தன் ஓர கண்ணால் கவனித்து கொண்டே இருந்தான். துளசி வேலை செய்ய தொடங்கிய சில நாட்களிலேயே வீட்டின் அமைப்பு மாறிப்போனது. கலைந்து கிடந்த உடைகள் மடிக்கப்பட்டு தூசிகள் தட்டப்பட்டு வீடு ஸ்வேதா இருந்த காலத்தைப் போல பொலிவு பெற்றது. துளசி சமைத்த உணவின் மனம் ராகவனின் பசியை தூண்டியது. கடந்த 2 வருடங்களாக ஹோட்டல் சாப்பாடே கதி என்று கிடந்தவனுக்கு அவளது சமையல் பெரும் ஆறுதலாக இருந்தது. ஆனால் ராகவனின் மனநிலைதான் விசித்திரமாக தவித்தது. ஒரு புறம் ஸ்வேதாவின் நினைவுகள் அவனை குடைந்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் இந்த வீட்டின் அமைதியை கலைக்கும் துளசியின் கொலுசு சத்தமும் அவளது இளமையும் அவனுக்குள் ஒருவித புதுவிதமான சபலத்தை ஏற்படுத்தியது. துளசி குனிந்து வீட்டை
பெருக்கும்போது, ஜன்னல் திரைகளை மாற்றும் போதும் அவளது உடலமைப்பை அவன் அறியாமல் அவன் கண்கள் ரசித்தன. என்னடா இது, ஸ்வேதாவை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன்னு சபதம் எடுத்த மனசு ஒரு வேலைக்கார பெண்ணை பார்த்து இப்படி அலைப்பாயுதே என்று தன்மீதே அவனுக்கு கோபமும் குற்ற உணர்ச்சியும் வந்தது. அந்த குற்ற உணர்ச்சியை மறைக்க அவன் துளசியிடம் இன்னும் கசப்பாகவும் அதிகாரத்தோடும் நடந்து கொள்ள தொடங்கினான். அவளை மட்டம் தட்டுவதன் மூலம் தன் ஆண்மையின் அகந்தையை திருப்திப்படுத்தி கொள்ள முயன்றான். அன்று மாலை வெளியே நல்ல மழை. ராகவன் ஹாலில் அமர்ந்து காபி குடித்து கொண்டிருந்தான். துளசி ஹால் மேஜையை துடைத்து கொண்டிருந்தாள். ஏய் துளசி என்று குரல் கொடுத்தான். சொல்லுங்க சார் என்று நிமிர்ந்தாள். இந்த வார கடைசியில் என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் வீட்டுக்கு வர்றாங்க. கொஞ்சம் நல்லா சமைக்கணும். உனக்கு இந்த முட்டாள்தனமான கிராமத்து சமையலை தவிர வேற ஏதாவது செய்ய தெரியுமா? இல்லை நான் வெளியில் இருந்து ஆர்டர் பண்ணிக்கவா? ஏன்னா படிப்பு இல்லாதவங்களுக்கு பெரிய ஆளுங்க டேஸ்ட்டு என்னன்னு புரியாது என்றான் வேண்டுமென்றே அவளை குத்தி காட்டும் விதமாக. துளசி கையில் இருந்த துணியை சுருட்டி பிடித்தாள். அவளது முகம் லேசாக சிவந்தது. ஆனால் அவள் நிதானத்தை இழக்கவில்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லுங்க சார், நான் அப்படியே செய்கிறேன். எனக்கு படிப்பு இல்லை தான், ஆனால் சொன்னதை சரியாக செய்ய தெரியும் என்றாள். அவளது அந்த நிதானம் ராகவனுக்குள் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தினாலும் அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரி, ரொம்ப பேசாத. அப்புறம் இந்த லிவிங் ரூமில் இருக்கிற என்னோட லேப்டாப் ஃபைல்ஸ் எதையும் நீ தொடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான சாஃப்ட்வேர் டாக்குமெண்ட்ஸ். உனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. எதையாவது டெலீட் பண்ணிட போகிற என்றான் அலட்சியமாக. துளசி அவனை ஒரு நிமிடம் உற்று பார்த்தாள். அவளது கண்களில் ஏதோ ஒரு ரகசியம் மின்னுவது போல் இருந்தது. சரிங்க சார், நான் எதையும் தொடலை என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் சென்றாள். அன்று இரவு ராகவனுக்கு தூக்கம் வரவில்லை. ஜன்னல் வழியே பெய்யும் மழையையும் ஸ்வேதாவின் புகைப்படத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் சமையலறையில் துளசி வேலை செய்தபோது அவளிடம் வீசிய அந்த மல்லிகைப்பூ மற்றும் சோப்பின் கலந்த வாசனை அவன் நாசியில் இன்னும் நின்று கொண்டிருந்தது. அவன் ஒரு சாதாரண வேலைக்காரி என்ற எண்ணமும் அவளது இளமையின் மீதான ஈர்ப்பும் ராகவனின் மனதை ஒரு போர்க்களமாக மாற்றியிருந்தது. அவளை இன்னும் சாமானியமாக நினைத்து அவளது சுயமரியாதையை உழுக்க வேண்டும் என்று அவனது அகந்தை கணக்கு போட்டது. ஆனால் விதி அவனுக்காக ஒரு பெரிய அதிர்ச்சியை தயார் செய்து வைத்திருந்தது. அடுத்த நாள் காலை ராகவனுக்கு அலுவலகத்தில் ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் இருந்தது. இரவு முழுக்க தூக்கம் இல்லாததால் காலையில் தாமதமாகத்தான் கண் விழித்தான். அவசர அவசரமாக குளித்துவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு ஹாலுக்கு ஓடி வந்தான். அங்கு அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவனது லேப்டாப் ஆன் செய்து மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகில் அவன் மிகவும் பத்திரமாக வைத்திருந்த ஆபீஸ் முக்கிய கோப்புகள் அனைத்தும் கலைந்து கிடந்தன. ராகவனுக்கு கோபம் தலைக்கேறியது. நேற்று தானே அவளிடம் எச்சரித்தான். துளசி துளசி என்று வீடு அதிரும்படி கத்தினான். சமையல் அறையில் இருந்து கையில் காபி கப்புடன் பதற்றம் இல்லாமல் வெளியே வந்தாள் துளசி. என்ன சார், ஏன் கத்துறீங்க என்றால் அமைதியாக. உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? நேற்று தானே சொன்னேன் என் ஃபைல்ஸையும் லேப்டாப்பையும் தொடக்கூடாதுன்னு. அறிவிருக்கா உனக்கு? படிப்பறிவு தான் இல்லைன்னா சொல்கிறத காது கொடுத்து கேட்குற புத்தி கூடவா இல்லை? இது எவ்வளவு முக்கியமான ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் தெரியுமா? எதையாவது டெலீட் பண்ணி வச்சிருந்தா உன் மொத்த ஆயுசுக்கும் உன்னால் நஷ்டஈடு தர முடியாது என்று அவளது வறுமையையும் படிப்பையும் சேர்த்து மிக கேவலமாக பேசினான். அவளது அழகின் மீது அவனுக்குள் இருந்த சபலமும் அதே நேரம் அவளை அடக்க நினைத்த அவனது ஆண் ஆதிக்கமும் சேர்ந்து வார்த்தைகளாக கொட்டியது. துளசி காபி கப்பை மேஜை மீது வைத்தாள். அவளது முகம் இந்த முறை மாறவில்லை. மாறாக அவளது கண்கள் மிகவும் தீர்க்கமாக ராகவனை பார்த்தன.
சார், கொஞ்சம் சத்தம் போடாமல் நான் சொல்கிறத கேட்குறீங்களா என்றால் மிகவும் கம்பீரமான ஆங்கிலத்தில். அவள் வாயிலிருந்து வந்த அந்த தெளிவான உச்சரிப்பு மாறாத ஆங்கிலத்தை கேட்டதும் ராகவன் அப்படியே உறைந்து போனான். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. துளசி லேப்டாப்பிற்கு அருகில் சென்று அதன் ஸ்க்ரீனை காண்பித்தாள். நேற்று ராத்திரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட முக்கியமான ப்ராஜெக்ட் கோடிங் ஃபைல்ஸ் ஒரு சிண்டெக்ஸ் எரர் விட்டுட்டு போயிருந்தீங்க. அதை அப்படியே சப்மிட் பண்ணியிருந்தா இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸில் எல்லார் முன்னாடியும் உங்களுக்கு பெரிய அசிங்கமாக போயிருக்கும். அதைத்தான் நான் சரி பண்ணி ரன் பண்ணி வச்சுருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க மிஸ்டர் ராகவன் என்றாள் அதே நிதானமான குரலில். ராகவன் கைகள் நடுங்க லேப்டாப்பை திருப்பி பார்த்தான். அவள் சொன்னது 100க்கு 100 உண்மை. அவன் தேடி களைத்து போன ஒரு பெரிய கோடிங் பிழையை அவள் மிக அழகாக சரி செய்திருந்தாள். நீ யாரு? உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ராகவனின் தொண்டை வறண்டது. அவனது அகந்தையும் ஆதிக்கமும் அடுத்த நொடியே சுக்கு நூறாக உடைந்து சிதறியது. துளசி லேசாக புன்னகைத்தாள். என் பேரு துளசி, எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோல்டு மெடலிஸ்ட். ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் தான் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தேன் என்றாள். அப்புறம் ஏன் இங்கே வந்து பாத்திரம் கழுவுற வேலை செய்கிற? ராகவன் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் கேட்டான். என் அப்பாவோட மருத்துவ செலவுக்காக வாங்கின கடனை அடைக்க என்னோட சம்பளம் பத்தலை. அதான் பகலில் ஐடி கம்பெனியில் ஆன்லைனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டே காலையிலையும் சாயங்காலமும் இங்கே பார்ட் டைமாக வீட்டு வேலைக்கு வந்தேன். வேலையில் என்ன உயர்வு தாழ்வு இருக்குது சார். ஆனால் படிக்காதவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு மட்டமா? அவங்களுக்கு சுயமரியாதை இருக்காதா என்று நேருக்கு நேராக அவளது கூர்மையான கண்களால் ராகவனை குத்தினாள். ராகவனால் அவளது கண்களை நிமிர்ந்து பார்க்க கூட முடியவில்லை. இதுவரை அவளை ஒரு சாதாரண வேலைக்காரியாக நினைத்து அவளது அழகின் மீது சபலப்பட்டு அவளை மட்டம் தட்டி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்குள் ஈட்டியாய் பாய்ந்தது. அவளது தகுதிக்கும் அறிவுக்கும் முன்னால் தான் எவ்வளவு சிறிய மனிதனாக நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்த கணத்தில் அவனுக்குள் ஒரு பெரும் குற்ற உணர்ச்சியும் அவள் மீதான மதிப்பும் ஒரு சேர உருவானது. துளசி தன் கையில் இருந்த துணியை கீழே வைத்தாள். உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கு சார், நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வாசலை நோக்கி நடந்தாள். துளசி வாசலை நோக்கி நடந்த ஒவ்வொரு அடியும் ராகவனின் நெஞ்சில் பலத்த அடியாக விழுந்தது. அவளது கம்பீரமான நடையும் அந்த தெளிவான ஆங்கில பேச்சும் அவனது ஒட்டுமொத்த ஆதிக்க புத்தியையும் சுக்கு நூறாக உடை தெரிந்தது. துளசி, ப்ளீஸ் நில்லுங்க என்று அவனை அறியாமல் அவளது பெயரை மரியாதையோடு முதன்முறையாக அழைத்தான். துளசி வாசற்படிக்கு அருகில் நின்று திரும்பி பார்த்தாள். அவளது முகத்தில் கோபமில்லை, ஆனால் ஒரு ஆழமான அமைதி இருந்தது. ராகவன் அவள் அருகே சென்றான். அவளது கண்களை நேருக்கு நேர் பார்க்க அவனுக்கு துணிவில்லை. தரையை பார்த்தபடி, என்னை மன்னிச்சிடுங்க துளசி, நான் ரொம்ப தப்பு நடந்துக்கிட்டேன். நீங்கள் படிக்காதவங்கன்னு நினச்சி என் இஷ்டத்துக்கு பேசிட்டேன். எனக்குள்ளே இருந்த ஒரு கேவலமான திமிர் தான் அப்படி பேச வச்சது. நிஜமாவே உங்கள் தகுதிக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்னவனாயிட்டேன் என்றான் தொண்டை அடைக்க. துளசி லேசாக மூச்சை வெளிவிட்டாள். பரவாயில்லை சார், இந்த சமூகம் அப்படித்தான். கையில் துடைப்பம் இருந்தால் அவங்களை மட்டமாகவும் கையில் லேப்டாப் இருந்தால் அவங்கள உயரமாகவும் பார்க்குது. நான் கிளம்புறேன் என்றாள். இல்லை துளசி, ப்ளீஸ், நீங்கள் வேலைக்காரியாக இங்கே இருக்க வேண்டாம். ஆனால் தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டு போகாதீங்க. என் தவற்றை திருத்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்கள் அப்பாவோட மருத்துவ செலவுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன் என்றான் ராகவன் பதற்றத்துடன். துளசி அவனை உற்று பார்த்தாள். அவனது கண்களில் இருந்த உண்மையான குற்ற உணர்ச்சியும் தவிப்பும் அவளுக்கு புரிந்தது. உதவியெல்லாம் வேண்டாம் சார், நான் உழைச்சி சம்பாதிச்சுக்கிறேன்.
நாளையில இருந்து நான் வழக்கம் போல வேலைக்கு வர்றேன். ஆனால் இனிமே மனுஷங்களை அவங்க செய்கிற வேலையை வச்சு எடை போடாதீங்க என்று சொல்லிவிட்டு விடை பெற்றாள். அவள் சென்ற பிறகும் அவளது வார்த்தைகள் ராகவனின் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. அடுத்த சில நாட்களில் ராகவன் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. துளசி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ராகவன் அவளிடம் மிகவும் அடக்கமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டான். அவள் உள்ளே வரும்போதே எழுந்து நிற்பது, அவளுக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுப்பது என அவனது ஆட்டிடியூட் தலைகீழாக மாறியிருந்தது. அவள் வீட்டை பெருக்கும்போது அவளது கொலுசு சத்தம் இப்போது அவனுக்குள் சபலத்தை தரவில்லை, மாறாக ஒரு ஆழமான ஈர்ப்பையும் பேரன்பையும் தந்தது. அன்று சனிக்கிழமை மாலை வெளியே லேசான தூறல் போட்டு கொண்டிருந்தது. துளசி தன் ஆன்லைன் ஆஃபீஸ் வேலைகளை முடித்துவிட்டு ராகவனின் வீட்டு சமையலறையில் காஃபி போட்டு கொண்டிருந்தாள். ராகவன் ஹாலில் அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். துளசி காபி கப்புடன் வெளியே வந்து அதை மேஜை மீது வைத்தாள். தேங்க்ஸ் துளசி என்றான் ராகவன் அவளது முகத்தை பார்த்து. அவள் போக முயன்ற போது துளசி ஒரு நிமிஷம் பேசலாமா என்றான். சொல்லுங்க சார். இனிமே என்ன சார்னு கூப்பிடாதீங்க. என் பேரு ராகவன். அப்புறம் எனக்கு ஸ்வேதாவோட நினைவுகள் மட்டும்தான் வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்த பிறகு உங்கள் அறிவு, உங்கள் நேர்மை, உங்களோட இந்த எளிய அழகு எல்லாமே என்னை அறியாமலேயே எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. உங்கள் முன்னாடி நிற்கும்போது எனக்குள்ளே இருக்கிற அந்த பழைய ராகவன் செத்து போயிடுறான். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு துளசி என்று தன் மனதில் இருந்த காதலை மிக யதார்த்தமாக எமோஷனலாக கொட்டினான். துளசி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். அவளது கைகள் லேசாக நடுங்கின. ராகவனின் கண்களில் காதலும் அதே நேரம் அவளிடம் அடங்கி போகும் ஒரு தவிப்பும் அப்பட்டமாக தெரிந்தது. ராகவன் தன் மனதை திறந்து காதலை சொன்ன அந்த நொடியில் ஹாலில் இருந்த கடிகாரத்தின் சத்தம் மட்டும்தான் கேட்டது. துளசி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். அவளது நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. ராகவன் ஆரம்பத்தில் தன்னிடம் காட்டிய அகந்தையும் பிறகு தன் தகுதி தெரிந்ததும் அவன் அப்படியே அடங்கி போய் காட்டிய அந்த உண்மையான மரியாதையும் அவளது மனதிற்குள் ஏற்கனவே ஒரு மெல்லிய ஈர்ப்பை விதைத்திருந்தது. உண்மைதான். ஆனால் அவளுக்குள் சில தயக்கங்கள் இருந்தன. ராகவன் சார் என்று மெதுவாக தொடங்கினாள். சார் வேண்டாம் துளசி, ராகவனை கூப்பிடுங்க என்றான் அவன் அவளது முகத்தையே ஆவலோடு பார்த்தபடி. ராகவன், உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி உங்கள் மனைவியை நீங்கள் எவ்வளவு நேசிக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அவங்க நினைவுகள் இருக்குது. ஒரு வேலைக்காரியாக வந்த என் மேலே உங்களுக்கு வந்திருப்பது வெறும் பரிதாபமா இல்லை தனிமையோட தாக்கமா? ஸ்வேதா அம்மாவோட இடத்துல இன்னொருத்தியை உங்களால் நிஜமாவே ஏற்றுக்க முடியுமா என்று மிக யதார்த்தமான கேள்வியை முன்வைத்தாள். ராகவன் அவள் அருகே நெருங்கி வந்தான். அவளது கைகளை தொட அவனுக்கு அனுமதி இல்லை என்பது போல தன் கைகளை கட்டிக்கொண்டு அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். ஸ்வேதா என் கடந்த காலம் துளசி. அவளோட நினைவுகள் என் நெஞ்சில் ஒரு தழும்பா எப்போதும் இருக்கும். ஆனால் என் எதிர்காலத்தை வாழ வைக்க உங்களால் மட்டும்தான் முடியும். ஆரம்பத்தில் உங்கள் அழகை பார்த்து என் மனம் சபலப்பட்டது நிஜம்தான். அதை நான் மறைக்க விரும்பலை. ஆனால் உங்களோட சுயமரியாதையும் அறிவும் இந்த நிதானமும் என்னை முழுசாக மாற்றிடுச்சு. உங்ககிட்ட நான் தோற்று போக தயாராக இருக்கேன். இது பரிதாபம் இல்லை, பேரன்பு என்றான் ராகவன். அவனது கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அவனது பேச்சில் இருந்த அந்த யதார்த்தமும் ஒரு ஆண் தன் அகந்தையை முழுமையாக கைவிட்டு தன் முன்னால் அடங்கி நிற்கும் அந்த அழகும் துளசியின் மனதை உருக வைத்தது. அவள் மெதுவாக தன் கையை நீட்டி ராகவனின் கைகளை பற்றினாள். அவளது கைகளின் மென்மையான சூடு ராகவனின் உடலுக்குள் ஒரு புது மின்சாரத்தை பாய்ச்சியது. உங்கள் அன்பை நான் புரிஞ்சுக்கிறேன் ராகவன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எங்கள் வீட்டில் என் அப்பா கிட்ட பேசணும். அது வரைக்கும் நான் இதே வீட்டில் இதே வேலையை தொடருவேன். ஆனால் இனிமே நீங்கள் என்ன மட்டமாக நினைக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் என்று அழகாக புன்னகைத்தாள்.
இனிமே இந்த வீட்டுக்கு நீங்கள் வேலைக்காரியாக வரக்கூடாது துளசி. இந்த வீட்டோட மகாராணியாக மட்டும்தான் வரணும். அது வரைக்கும் நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்றான் ராகவன் அவளது கைகளை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்தபடி. அவளது முகத்தில் வெட்கமும் காதலும் கலந்த ஒரு சிவப்பு படர்ந்தது. ஜன்னல் வழியே வந்த அந்த குளிர்காற்று அவர்கள் இருவரையும் தழுவிச் சென்றது. 2 வருட தனிமைக்கு பிறகு ராகவனின் வாழ்வில் ஒரு உண்மையான எமோஷனலான காதல் வசந்தம் துளசியின் வடிவில் மலர்ந்திருந்தது. காதலை ஏற்றுக்கொண்ட பிறகு வரும் நாட்களின் அழகே தனிதான். ராகவனின் வீட்டில் இப்போது அந்த பழைய சோகமும் தனிமையும் இல்லை. அதற்கு பதிலாக காதலின் மெல்லிய வாசம் வீடு முழுக்க நிறைந்திருந்தது. மறுநாள் காலை துளசி வழக்கம் போல வாசலில் வந்து நின்றாள். ஆனால் இன்று அவளது முகத்தில் ஒரு புதிய பிரகாசம் இருந்தது. தலையில் சிறிய மல்லிகைப்பூ சரமும் லேசான காதோரச் சிரிப்பும் அவளை இன்னும் அழகாக காட்டின. ராகவன் அவளை பார்த்ததும் தன் கையில் இருந்த காபி கப்பை அப்படியே மேஜை மேல் வைத்தான். அவளை தாண்டி செல்ல விடாமல் அவளுக்கு முன்னால் போய் வழிமறித்து நின்றான். என்ன ராகவன், காலையிலேயே வழியை மறிச்சுக்கிட்டு? நான் வேலை செய்யணும், விடுங்க என்றாள் துளசி தன் முகத்தில் வந்த வெட்கத்தை மறைக்க முயன்றபடி. இனிமே நீங்கள் இந்த வீட்டில் வேலைக்காரியாக இருக்கக்கூடாதுன்னு நேத்தே சொன்னேனே துளசி. அப்புறம் ஏன் இன்னும் இந்த துடைப்பத்தையும் துணியையும் எடுத்துட்டு வர்றீங்க என்றான் ராகவன் அவளது கண்களை ஆழமாக பார்த்தபடி. அவனது குரலில் முன்பு இருந்த அதிகாரம் மறைந்து இப்போது காதலின் பிடிவாதம் மட்டுமே இருந்தது. நான் இன்னும் எங்கள் அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை பேசலை ராகவன். அது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வர்ற பொண்ணு தான். எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு என்று சொல்லிவிட்டு அவள் நகர்ந்த போது ராகவன் அவளது கையை பற்றினான். முதல் முறையாக அவளது மென்மையான மணிக்கட்டை அவன் தொட்ட அந்த விண்ணொடி இருவருக்குள்ளும் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. துளசி அதிர்ச்சியிலும் வெட்கத்திலும் அப்படியே உறைந்து போனாள். ராகவன், யாராவது பார்க்க போறாங்க, கையை விடுங்க என்றால் மெல்லிய குரலில். யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த வீட்டின் 4 சுவற்றுக்குள்ள இப்போ நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். என் வாழ்க்கையை திரும்ப கொடுத்தவன் நீ. உன்கிட்ட நான் தோத்து போக தயார்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த தூரத்தை என்னால் தாங்க முடியல துளசி என்று அவளது கையை தன் நெஞ்சோடு இறுக்கமாக சேர்த்து கொண்டான். அவனது இதய துடிப்பு அவளது கைகளில் அப்பட்டமாக தெரிந்தது. ராகவனின் இந்த எமோஷனலான மாற்றமும் அவளிடம் அவன் காட்டும் இந்த சரணாகதியும் துளசியின் மனதை முழுமையாக கரைய வைத்தது. அவளது கண்கள் லேசாக கலங்கின. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு ராகவன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன பயம். என்னோட இந்த எளிய தோற்றமும் நடுத்தர குடும்ப பின்னணியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஆஃபீஸ் வட்டாரத்தில் உங்களுக்கு சங்கடத்தை தந்துடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன் என்றால் தன் மனதில் இருந்த யதார்த்தமான பயத்தை கொட்டி. ராகவன் அவளது 2 தோள்களையும் பற்றி அவளை நேருக்கு நேராக தன் அருகில் இழுத்தான். அவளது மூச்சு காற்று அவள் முகத்தில் படும் தூரத்தில் அவளை நிறுத்தினான். நீ ஒரு கோல்டு மெடலிஸ்ட் துளசி. உன்னோட அறிவும் தகுதியும் இந்த ராகவனை விட பெரியது. உன்னை என் மனைவியா உலகத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போறது எனக்கு பெருமைதான். இனிமே இந்த மாதிரி பேசி என்னை அசிங்கப்படுத்தாத என்று அவளது நெற்றியில் மென்மையாக தன் உதடுகளை பதித்தான். அந்த முத்தத்தில் காமத்தை விட அழகான மரியாதையும் பேரன்பும் கலந்திருந்தது. துளசி தன் கண்களை மூடி அந்த எமோஷனல் நொடியை தன் மனதிற்குள் ஆழமாக பதிவு செய்து கொண்டாள். ஆனால் அவர்கள் இருவரும் தங்களின் காதலில் மூழ்கியிருந்த அந்த வேளையில் வீட்டின் அழைப்பு மணி திடீரென பலமாக ஒலித்தது. வாசலில் நின்றது யார் என்று தெரிந்ததும் ராகவனின் முகம் வெளுத்து போனது. அழைப்பு மணி தொடர்ச்சியாக ஒலிக்கவும் ராகவனும் துளசியும் சட்டென்று விலகி நின்றனர். துளசி தன் சுடிதார் துப்பட்டாவை சரி செய்து கொண்டு சமையலறை பக்கம் நகர்ந்தாள். ராகவன் தன் படபடப்பை குறைத்து கொண்டு போய் கதவை திறந்தான். வாசலில் நின்றது வேறு யாரும் இல்லை, ராகவனின் மாமியார், அதாவது இறந்து போன ஸ்வேதாவின் அம்மா பார்வதி அம்மாள். கையில் ஒரு சிறிய பையுடன் நின்று கொண்டிருந்தார். அம்மா நீங்களா? என்ன திடீர்னு இந்த நேரத்தில் ஃபோன் கூட பண்ணலை என்றான் ராகவன் வியப்பும் பதற்றமும் கலந்த குரலில். ராகவா, நான் என் பொண்ணு வாழ்ந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஃபோன் பண்ணணுமா? பக்கத்து ஊர் வரைக்கும் ஒரு விசேஷத்துக்கு வந்தேன். அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன்.
என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தார் பார்வதி அம்மாள். உள்ளே வந்தவர் நேராக சோபாவில் அமர்ந்தார். அப்போது சமையல் அறையிலிருந்து காப்பி கப்புடன் வெளியே வந்தாள் துளசி. அவளை பார்த்ததும் பார்வதி அம்மாளின் புருவங்கள் சுருங்கின. யார் இது ராகவா, புதுசா ஆள் வச்சிருக்கியா என்று துளசியை மேலிருந்து கீழ் வரை ஒரு மாதிரி பார்த்து கேட்டார். ஆமாம்மா, இவங்க பேர் துளசி, வீட்டு வேலைக்காக வர்றாங்க என்று ராகவன் சுருக்கமாக சொல்லிவிட்டு துளசியை பார்த்து காப்பியை வச்சுட்டு இங்கே கிளம்புங்க துளசி என்றான். சூழ்நிலை மோசமாவதை தவிர்க்க நினைத்தான். துளசி காப்பியை மேஜை மேல் வைத்துவிட்டு பார்வதி அம்மாளை பார்த்து மரியாதையாக தலைவணங்கிவிட்டு நின்றாள். பார்வதி அம்மாள் காப்பியை ஒரு மடக்கு குடித்தார். காப்பி நல்லா தான் இருக்கு, ஆனால் என் பொண்ணு ஸ்வேதா போடுற மாதிரி இல்லை. ராகவா, உனக்கு தான் விவரம் தெரியலை. இந்த மாதிரி இளம் வயசு பொண்ணுங்களை எல்லாம் தனியாக இருக்கிற ஆம்பளைங்க வீட்டுக்கு வேலைக்கு வைக்கக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் படிப்பறிவு இருக்காது, ஆனால் அடுத்தவங்க வீட்டு பணக்கார வாழ்க்கையை பார்த்து எப்படியாவது உள்ள நுழையணும்னு ஆசை இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு என்று துளசி எதிரில் இருக்கும்போதே அவளை மட்டம் தட்டும் விதமாக பேசினார். ராகவனுக்கு கோபம் சொல்லென்று தலைக்கேறியது. அம்மா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்களுக்கு இவங்களை பற்றி என்ன தெரியும்னு இப்படி பேசுறீங்க என்று கத்தினான். துளசி ராகவனின் கையை லேசாக தொட்டு, வேண்டாம் ராகவன், அமைதியா இருங்க என்று சைகை செய்தாள். அவளது அந்த ஒரு தொடுதல் ராகவனின் கோபத்தை அடுத்த நொடியே கட்டுப்படுத்தியது. அவன் அவளுக்கு கட்டுப்பட்டு அப்படியே அமைதியானான். துளசி பார்வதி அம்மாவின் அருகில் சென்றாள். அம்மா, நீங்கள் உங்கள் பொண்ணை இழந்துட்டு தவிக்கிறீங்க. அந்த தாய் மனசோட பயம் எனக்கு புரியுது. ஆனால் எல்லாரையும் ஒரே மாதிரி எடை போடாதீங்க. நான் படிப்பு இல்லாதவளும் இல்லை, அடுத்தவங்க வீட்டு பணத்துக்கு ஆசைப்படுறவளும் இல்லை. நான் எம்டெக் கோல்டு மெடலிஸ்ட். என் சுயமரியாதையை விட்டுட்டு நான் எங்கேயும் வாழ மாட்டேன் என்று மிக கம்பீரமாகவும் யதார்த்தமாகவும் சொன்னாள். பார்வதி அம்மாள் அதிர்ச்சியில் வாயடைத்து போனார். ஒரு வேலைக்கார பெண் இவ்வளவு தைரியமாகவும் இவ்வளவு தகுதியோடும் பேசுவாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் அப்படியே உறைந்து நிற்க துளசி ராகவனை பார்த்தாள். அவளது கண்களில் நான் கிளம்புறேன் என்ற செய்தி இருந்தது. ராகவன் அவளிடம் முழுமையாக தோற்றுப்போன ஒரு காதலனாக அவளது பெருமிதத்தை ரசித்தபடி அமைதியாக தலையசைத்தான். துளசி கம்பீரமாக வீட்டை விட்டு வெளியேறினாள். அவள் சென்றதும் பார்வதி அம்மாள் ராகவனை பார்த்தார். ராகவா, யாருப்பா அந்த பொண்ணு? அவள் பேசுகிறத பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியலை. அது மட்டும் இல்லாமல் அவள் ஒரு வார்த்தை சொன்னதுக்கே நீ அப்படியே அடங்கி போயிட்டியே என்றார் ஆச்சரியத்துடன். ராகவன் பெருமையோடு புன்னகைத்தான். அம்மா, அவள் என் வீட்டு வேலைக்காரி இல்லை, என் சிதறிப்போன வாழ்க்கையை சரி பண்ண வந்த தேவதை. அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்றான் மிகவும் உறுதியான குரலில். ராகவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் பார்வதி அம்மாள் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து சோபாவில் அமர்ந்தார். தன் மகள் ஸ்வேதா இறந்த பிறகு ராகவன் இன்னொரு பெண்ணை தன் வாழ்க்கைக்குள் நினைத்து கூட பார்க்க மாட்டான் என்றுதான் அவர் நினைத்திருந்தார். ராகவா, என்ன விளையாடுறியா? ஸ்வேதா இறந்து 2 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவள் இடத்த இன்னொருத்திக்கு கொடுத்துட்டியா? அதுவும் உன் வீட்டில் வேலை செஞ்ச பொண்ணுக்கா என்று ஆதங்கத்தோடு கேட்டார். ராகவன் அவர் அருகில் வந்து அமர்ந்தான். அவரது கைகளை பற்றி கொண்டு மிகவும் யதார்த்தமாகவும் நிதானமாகவும் பேசத் தொடங்கினான். அம்மா, ஸ்வேதாவோட நினைவுகளை என் நெஞ்சில் இருந்து யாராலையும் அழிக்க முடியாது. ஆனால் கடந்த 2 வருஷமாக நான் எப்படி செத்து செத்து வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அனாதை மாதிரி சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் மன அழுத்தத்தில் கிடந்தேன். இந்த வீட்டுக்குள்ளே துளசி வந்த பிறகு தான் எனக்குள்ள ஒரு உயிர் வந்திருக்கு அம்மா. அவளோட படிப்பு, அவளோட தகுதிக்கு அவள் எங்கேயோ இருக்க வேண்டியவ. ஆனால் அவள் குடும்ப சூழ்நிலைக்காக இங்கே வேலைக்கு வந்தா. அவளை நான் ஆரம்பத்திலே ரொம்ப மட்டமாக நடத்தினேன் அம்மா. ஆனால் அவள் என்னோட அகந்தையை உடைச்சி அவளுக்கு முன்னாடி என்னை அடங்கி நடக்க வச்சிட்டா. இப்போ அவள் தான் என் உலகம் என்றான் ராகவன். அவனது கண்களில் உண்மையான காதல் கண்ணீராக துளிர்த்தது. ராகவனின் பேச்சில் இருந்த அந்த ஆழமான எமோஷனலையும் துளசி அவனுக்குள் ஏற்படுத்தி இருந்த நல்ல மாற்றத்தையும் பார்வதி அம்மாள் கவனித்தார்.
தாடி வளர்ந்து முகம் சோர்ந்து கிடந்த ராகவன் இன்று துளசிக்காக கோபப்படுவதையும் அவளது ஒரு சொல்லுக்கு அடங்குவதையும் பார்த்தபோது ஒரு தாயாக அவருக்கு உண்மை புரிந்தது. ராகவா, என் பொண்ணு போனதுக்கு அப்புறம் நீ இப்படி தவிச்சதை என்னாலையும் பார்க்க முடியலதான். அந்த பொண்ணு பேசின கம்பீரமும் அவளோட கண்ணியமும் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை வாழ வைக்க அவளால் முடியும்னா என் சம்மதம் எப்போதும் உனக்கு உண்டுப்பா என்று ராகவனின் தலையை வருடினார். மறுநாள் காலை மழை முற்றிலும் நின்று குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. துளசி வழக்கம் போல வீட்டுக்குள் நுழைந்தாள். ஆனால் இன்று அவளது கையில் துடைப்பமோ துணியோ இல்லை. ஒரு அழகான காட்டன் புடவையில் தேவதை போல் வந்தாள். ராகவன் ஹாலில் அவளுக்காகவே காத்து கொண்டிருந்தான். அவளை பார்த்ததும் அவளது கண்கள் விரிந்தன. துளசி என்று ஆசையோடு அழைத்தான். துளசி லேசான வெட்கத்துடன், ராகவன், நேத்து உங்க மாமியார் முன்னாடி அப்படி பேசுனதுக்கு சாரி, எனக்கு வேற வழி தெரியலை என்றாள். ராகவன் அவள் அருகே நெருங்கி அவளது இரு கைகளையும் தன் கைகளுக்குள் மூடிக்கொண்டான். நீ பேசுனது தான் துளசி சரி. உன்னோட அந்த தைரியம்தான் அவங்க மனசை மாற்றி இருக்கு. அவங்க நம்ம காதலுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கே நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பா கிட்ட பேச போகிறேன். இனிமே நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக வரக்கூடாது, என் மனைவியாக மட்டும்தான் வரணும் என்றான், அவளது முகத்தை ஆழமாக பார்த்தபடி. துளசியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ராகவன் மெதுவாக தன் விரல்களால் அவளது கண்ணீரை துடைத்தான். அவளது முகத்தை இரு கைகளாலும் ஏந்தி அவளது நெற்றியில் தன் உதடுகளை பதித்தான். இந்த முறை அந்த முத்தத்தில் காதலும் காமமும் பேரன்பும் ஒரு சேர கலந்திருந்தது. துளசி அவனது நெஞ்சில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். அவளது உடலின் மெல்லிய நடுக்கமும் அவளது கூந்தலில் இருந்த மல்லிகைப்பூ வாசமும் ராகவனை முழுமையாக அவளிடம் சரணடைய வைத்தது. தன் வாழ்நாளின் ஆகச்சிறந்த பெண்ணிடம் தோற்றுப்போன பெருமிதம் அவன் முகத்தில் தெரிந்தது. நாட்கள் மிக வேகமாக நகர்ந்தன. ராகவன் சொன்னபடியே துளசியின் வீட்டுக்கு சென்று அவளது தந்தையை சந்தித்து பேசினான். ஆரம்பத்தில் அவளது தந்தை கொஞ்சம் தயங்கினாலும் ராகவனின் உண்மையான அன்பையும் அவனது குடும்ப பின்னணியையும் பார்த்துவிட்டு தன் முழு சம்மதத்தை தந்தார். துளசியின் குடும்ப கடன்கள் அனைத்தையும் ராகவன் தன் சொந்த பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு அடைத்தான். அனைத்து தடைகளும் நீங்கி இரு வீட்டாரின் சம்மதத்துடன் மிக எளிய முறையில் ஒரு கோவிலில் வைத்து அவர்களது திருமணம் நடந்தது. ஆரவாரங்கள் இல்லை, ஆடம்பரங்கள் இல்லை. ஆனால் இரு மனங்களின் யதார்த்தமான சங்கமம் அங்கு இருந்தது. திருமணம் முடிந்து துளசி முதலாக ராகவனின் வீட்டுக்குள் வலதுகால் எடுத்து வைத்து நுழைந்தாள். வீடு முழுக்க மல்லிகைப்பூ மற்றும் சாம்பிராணி வாசனை நிறைந்திருந்தது. துளசி பட்டு புடவையில் கழுத்தில் ராகவன் கட்டிய புது தாலியோடு அந்த வீட்டின் மகாராணியாக நின்று கொண்டிருந்தாள். ராகவன் கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தான். அவளது கைகளை பற்றி நேராக தன் பெட்ரூமுக்கு கூட்டிச் சென்றான். அங்கு ஸ்வேதாவின் புகைப்படம் இருந்தது. ராகவனும் துளசியும் அந்த புகைப்படத்தின் முன்னால் போய் நின்றனர். ராகவன் புகைப்படத்தை பார்த்து, ஸ்வேதா, என் வாழ்க்கையில் நீ கொடுத்த சந்தோஷம் ரொம்ப பெருசு. ஆனால் நீ போனதுக்கு அப்புறம் நான் வாழ துளசி, இவளை என் மனைவியாக ஏற்றுக்கிட்டாலும் உன் நினைவுகள் எப்போதும் என் மனசோட ஒரு ஓரத்தில் மரியாதையாக இருக்கும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணு என்று எமோஷனலாக கூறினான். துளசி அந்த புகைப்படத்தை வணங்கிவிட்டு ராகவனை திரும்பி பார்த்தாள். அவளது கண்களில் ராகவன் மீதான பேரன்பு அப்பட்டமாக தெரிந்தது. ராகவன், ஒரு பொண்ணோட சுயமரியாதைக்கு மதிப்பு கொடுக்குற உங்களை மாதிரி ஒரு கணவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆரம்பத்தில் நீங்கள் என்னை மட்டமாக நினச்சப்போ எனக்கு வந்த கோபத்தை விட இப்போது உங்களோட இந்த சரணாகதி என்னை உங்ககிட்ட முழுசாக தோற்கடிச்சிருச்சு என்று அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். ராகவன் அவளது இடுப்பை தன் கைகளால் வளைத்து அவளை தன்னோடு இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவளது பட்டு புடவையின் சலசலப்பும் அவளது உடலின் சூடும் அவனுக்குள் இருந்த ஆண்மையின் தவிப்பை தூண்டியது. மெதுவாக அவளது முகத்தை நிர்மித்தினான். துளசியின் உதடுகள் வெட்கத்தில் லேசாக துடித்தன. ராகவன் அவளது கண்களை பார்த்தபடியே அவளது இதழ்களில் தன் இதழ்களை மென்மையாக பதித்தான். அது வெறும் காமத்திற்கான முத்தம் அல்ல. அவளது அறிவிற்கும் அவளது குணத்திற்கும் அவளது காதலுக்கும் அவன் சமர்ப்பித்த ஆகச்சிறந்த காதல் முத்தம்.